தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடுக்கு அப்புறமா திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில சலசலப்புகள் ஏற்படுறத அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சமீபத்தில் விஜய் அவர்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவை டைரக்ட் அட்டாக் பண்ண, அதுவரை விஜய் அவர்களை ஒரு அரசியல் தலைவராகவே கன்சிடர் பண்ணாத திமுக விஜய் அவர்களை போலவே தாவேக்காவை திமுக அரசியல் எதிரியாக ஏற்றுக்கிடுச்சு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு அப்புறமா திமுகவோட பல முக்கிய புள்ளிகள் விஜய் அவர்கள் மீதும் நேரடியாக விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க. 200க்கு 200ன்னு திமுக போட்டிருக்கிற கூட்டணி கணக்கெல்லாம் மைனஸ் ஆகும் அப்படிங்கிற வார்த்தையும் விஜய் அவர்கள் அந்த விழாவில் பயன்படுத்தியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த இன்சிடென்ட்ஸ்லாம் திமுக கூட்டணியை சுற்றியே நடந்துக்கிட்டு வருது. அதில் ஒன்று தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா இனி தமிழ்நாட்டில் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருப்பாரு. அவருடைய இந்த வாதம் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை முன் வச்ச மாதிரி தான். இதே கோரிக்கை தான் திருமாவர்கள்கிட்டையுமே இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனா பேசுனது சரிதானே? இதற்கு ஏன் விசிகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வர இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மட்டுமே சரியாக பேசின ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்துட்டீங்க. ஆனால் திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் கடந்த சில மாதங்களாக ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன ஸ்டாண்டில் இருக்கிறீங்க? ஏன் மௌனம் காக்குறீங்க? நிஜமாவே விசிகா கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவாக மாறிக்கிட்டு இருக்குதா? இப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படி சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்கள் திமுக மீது எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில் குறைபாடுங்கிறது இருக்குது, அதில் எங்களுக்கு முரண்பாடும் இருக்குது. ஆனால் அதுக்காகலாம் பெரிய பெரிய முடிவுகள் எடுத்துட முடியாது. தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு பெரிய விவகாரம். எங்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் பேசி தீர்த்துப்போமே தவிர அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துட முடியாது. அது தேர்தல் விவகாரத்தில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆகிடும் போலயே திமுகவுக்காக சொந்த கட்சிக்காரர் மேலே நடவடிக்கை எடுத்த விசிகா இன்னைக்கு திமுக கூட எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இதுவே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு விதமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. 2026 தேர்தலில் திமுக இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி நிலைத்திருக்குமா இல்லை உடையுமா? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.